ஹலோ ஆல், விஷ் மோட்டார்ஸின் அன்பான வணக்கங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சொந்தமாக வீட்டிலே வந்து கார் பைக்கில் இருக்க ஸ்க்ராச்சஸ் எல்லாத்தையும் எப்படி நம்மளே வந்து ரிமூவ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ரப்பிங் காம்பனண்ட்டுங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெயிண்ட் போன ஸ்க்ராட்சும் இருக்குது, நார்மல் ஸ்க்ராச்சஸும் இருக்குது. இதை எப்படி வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். குறிப்பு, இதில் வந்து பெயிண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் வந்து ஸ்க்ராட்சை ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதில் பெயிண்ட் சுத்தமாக போயிடுச்சு. ஸோ அதில் வந்து நமக்கு ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து ரப்பிங் காம்பனண்ட் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இதில் வந்து சர்க்குலர் மோஷனில் நம்ம ஸ்க்ராட்ச் பண்ண இடத்துல வந்து துடைக்கணும். ஸோ இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் நம்ம வைப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை முடிச்சுட்டு 5லேருந்து 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். இப்போ ஒரு கிளாத் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா ரப் பண்ணி எடுத்துட்டோன்னு சொன்னால் துடைச்சி எடுத்துடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் நான் வந்து துடைச்சி எடுத்துருக்கிறேன். எங்கெல்லாம் வந்து கீறல்கள் இருந்ததோ அங்கெல்லாம் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த பெயிண்ட் போன இடத்துல கண்டிப்பாக போகாது. அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பண்ண இடத்த வந்து கொஞ்சம் சொரன்னு இருக்கும். அதனால் அதை இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் வேக்ஸ் பாலிஷ் போட போகிறோம். இந்த பாலிஷ் போட்டோன்னு சொன்னால் கார் வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். நமக்கு அதே நேரத்தில் இந்த ஸ்க்ராச்சஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே கம்மியாயிடும். ஸோ இதையும் எடுத்துகிட்டு அப்படியே நல்லா ஃபுல்லாக சர்க்குலர் மோஷனில் தேய்க்கணும். நீங்கள் இது கைட்டையும் தேய்க்கலாம், இல்லைன்னா ஒரு சின்ன கிளாத் ஏதாவது வச்சு துடைச்சிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை துடைச்சி முடிச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு வெள்ளை கலரில் வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இதை வந்து மறுபடியும் வந்து ஒரு நல்ல கிளாத்தை எடுத்துகிட்டு நல்லா சர்க்குலர் மோஷனில் துடைச்சி எடுக்கணும். துடைச்சி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதே இதுதான் பைக்குக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும். நான் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை நீங்களே வீட்டில் செய்யும்போது உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் மிச்சமாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.